ஒரு கிராமத்தில் அவங்களுடைய நிலத்தில் நெல் அது இது பயிரிட்டு அவங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 2-3 வருஷம் மழை பெய்யாமல் பூமியெல்லாம் காஞ்சி போச்சு. அதில் பயிரிட முடியல, வருமானம் இல்லை. அப்பா அம்மா ஒரே ஒரு புள்ள. என்ன செஞ்சால் நம்ம பிழைக்கலாம், இதை விற்றுடுவோம். சென்னைக்கு போனால் பெரிய ஆளாக இல்லாம்ட்டு நிலத்தை விற்றுட்டாங்க. சென்னைக்கு வந்து சென்ட்ரலில் இறங்கிட்டாங்க. நம்ம என்ன தொழில் சென்னையில் செய்யலான்னு. மறுநாள் சைக்கிள் ரிக்ஷா ஒன்று வாங்கிட்டாங்க. சரி, ஒரு கூடை ஃபுல்லாக கிளி. இவர் வந்து கரண்டி தட்டு சாமான்கள் ஓகே இவர் வாங்கிட்டார். வாங்கி பொருளெல்லாம் எடுத்துக்கணும். அண்ணா நகர் சின்ன வீடு கூட இல்லை, ஒரு கொட்டா வீடு கூட கிடையாது, எல்லாம் பில்டிங். அவன் ரிக்ஷா ஓட்டியும் போகிறான். ஏ ரிக்ஷான்னு. இவங்க ஓ கிளியேன்னு கிளி வைக்கிறாங்க. இவன் வந்து தட்டு முட்டு ஜாமா ஓ கரண்டின்னு 3 பேரும் கத்தி போகிறாங்க. ஜனங்க எல்லாம் பார்க்குறாங்க. சிலருக்கு புரியல. சரி, எனக்கே ஒரு மாதிரி தானே. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், 3 பேருடைய குரலை ஸ்பீடாக ஒரு 5 வாட்டி ரன்னிங்கில் சொல்லிப்பார், உனக்கு அந்த மீனிங் புரியும். ஏ ரிக்ஷா. சரி, இவங்க ஓ கிளியேன்னு கிளி விற்கிறாங்க. ஓ கரண்டி இதெல்லாம் 1 by 1 சொல்லிக்கினே வராங்க. 1 by 1 வித்துக்கிட்டு போகிறாங்க லைனா.